தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் ஆணையின்படி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை சாலை தெரு புகாரி ஹோட்டல் அருகே வாட்டி வதைக்கும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாத்திட திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொருளாளரும் 11வது வட்டக்கழக செயலாளர் வன்னை சேகர் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ALS லட்சுமணன், மாவட்ட கழக துணை செயலாளர் தர்மன், நெல்லை மாநகராட்சி துணை மேயர் KR ராஜு, தச்சநல்லூர் மண்டல தலைவர் ரேவதி பிரபு, மாநகர துணை செயலாளர் மூலிக்குளம் பிரபுபாண்டியன், மேலப்பாளையம் பகுதி கழக செயலாளர் துபை சாகுல், மாமன்ற உறுப்பினர் கந்தன், கீதா, வட்ட கழக செயலாளர் மேகை செல்வம், தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, ஒன்றிய கவுன்சிலர் முபீன் இஸ்மாயில், ஒன்றிய இளைஞரணி சாமுவேல், சுசிமணி, 11வது வட்டக்கழக மூத்த முன்னோடிகள் ராமசாமி, சங்கர், தியாகராஜன், வட்ட பிரதிநிதிகள் பேராட்சி, லட்சுமணன், ஆறுமுகம், வட்டக்கழக துணை செயலாளர் சுப்பிரமணியன், செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஆறுமுகம், கழக நிர்வாகிகள் சங்கர், தங்கம், கார்த்தி, ஹரி, தங்க கணேஷ், கீர்த்தி, ஆனந்த், நிதிஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நீர்மோர் பந்தலில் குடிநீர், மோர், குளிர்பானங்கள், நுங்கு, வெள்ளரிக்காய், இளநீர், மாதுளம், தர்பூசணி, கிர்ணிப்பழம் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மேலும் வாகன ஓட்டிகளுக்கு பொதுமக்கள் என்று வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக நீர்மோர் தொடர்ந்து நாள் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்க உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பொதுமக்கள் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் நம்முடைய திராவிட மாடலின் நாயகர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க, அதாவது வெயில் காலத்தில் நீர்மோர் பந்தல் திறந்து அந்த மக்களுக்கு அந்த வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு, அதாவது எல்லாருமே நீர் குடிக்கிறது, அப்புறம் குளிர்பானங்களை குடிக்கிறாங்களா, அதனால் எங்களோட அமைப்பு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி நீர்மோர் பந்தல் அமைக்கிறது வழக்கம். இது தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம முதல்வரோட அணைக்கிழங்க நம்முடைய மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய இனிய நண்பரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் எனது அன்பிற்குரிய திரு வஹாப் அவர்களுடைய ஆலோசனை கிழங்க மாநகர பகுதியில் 11வது உட்பட்ட வண்ணார்பேட்டையில் நீர்மோர் பந்தலின் திறப்பு விழா அவர் எம்எல்ஏ தொடங்கி வச்சார். பொதுமக்களுக்கு மோர், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே கொடுத்தோம். எல்லாரும் சந்தோஷமாக வெயிலின் தாக்கத்தை குறித்து இந்த ஏற்பாடு அதுதான் தொடர்ச்சியாக நம்ம வேறு எல்லா ஏரியாக்களையும் இது அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் ஊரில் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக எல்லா இதுவுமே மே ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட இது நடக்கும். எல்லாருமே அந்த நல்லபடியாக இந்த வெயில் தாக்கத்தை வரைக்கும் நீர்லாம் இதெல்லாம் வாட்டர் மில்லன் எல்லாம் நாங்கள் கொடுக்கணும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெயிலின் தாக்கத்தை இதில் எங்களோட மாமன்ற உறுப்பினர், எங்களோட மண்டல சேர்மன், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய செயற்குழு உறுப்பினர், எங்களுடைய துணை மேயர் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் வேறு யாரும் இருக்காங்க. மாவட்ட கீதா ராசையன் எங்கள் சேர்மன் திருமதி ரேவதி பிரபு, நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவங்க, அப்புறம் எங்கள் மாமா கந்தன் மாவட்ட உறுப்பினர், வேறு யார் மாவட்ட உறுப்பினர் எல்லா மாவட்டப்படி எங்களோட வண்ணார்பேட்டை 11 வட்ட நிர்வாகிகள் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. மிக சிறப்பாக இருந்தது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுவோம். எல்லா வரையும் இதை பண்ணுறோம். இதே இடத்துல தான் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் தெரிவித்துக்கிறேன். 11 வட்ட கழக செயலாளர் வன்னை சேகர், மாவட்ட மத்திய மாவட்ட